Taste the Daily. ராஜேஸ்வரி, இப்போ என்னன்னா அரசியல்ல இப்போ இருக்கக்கூடிய வாக்காளர்கள்லாம் எடுத்துட்டோம்னா பெண்கள் தான் அதிக அளவு இருக்கிறாங்க. அந்த பெண்களை அவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குறேன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அதனால தான் அதிமுகவுக்கு பெண்களுடைய ஆதரவு என்றைக்குமே உண்டு. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தலைவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். ஏன்னா புரட்சி தலைவர் இருந்தார், அதுக்கு பிறகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பெண்களினுடைய ஆதரவு அதிகமாக வந்ததுக்கு என்ன காரணம்? இந்த நிகழ்ச்சி மூலமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறி வணங்கி மகிழ்கிறேன். உண்மையாகவே பெண்களுக்கு எப்படி, ஏன்னா அந்த தாய் உள்ளத்தில் எப்படி புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சியை மேற்கொண்டாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணி அதில் எந்த விதமான ஒரு குறையும் வைக்கல. இன்னும் கூடுதலாக காலத்திற்கு தகுந்தவாறு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை ஆட் பண்ணி செஞ்சார். அது மக்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் பேசினது மாதிரி இவங்க எப்படி ஆட்சி செய்ய போறாங்கங்கிற ஒரு நிலையில மாறி இது மாதிரி ஆட்சி செய்ய முடியுமாங்கிற ஒரு நிலை. ஏன்னா அன்னைக்கு உள்ள அனைத்து ஆய்வுகளுமே சொல்லுது 11 துறைகளுக்கு மேல சட்ட ஒழுங்கா இருக்கட்டும் பிற துறைகள் எல்லாத்துலேயுமே முதல் இடத்துல இருந்ததாக தமிழ்நாடு தான் முதல்ல இருந்துச்சுங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன எடுத்துக்குங்க, நான் ஒரு பெண்ணாக இருந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டு 10 ஆண்டு காலமாக அரசியல் களமாடிட்டு இருக்கேன். நான் மதுவுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடுவேங்கிறது தமிழகத்தில் நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது சென்ற ஆட்சி காலத்திலையுமே நான் போராட்டத்திற்கு பஞ்சம் இல்லை. சென்ற ஆட்சியிலையும் போராடி இருக்கேன், இந்த ஆட்சியிலையும் போராடி இருக்கேன். இப்போ அண்ணன் மணிகண்டன் அவர்கள் சொன்னதுனால நான் ஒரு நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன். சென்ற ஆட்சியில் நான் போராடும் போது என்ன நடந்ததுன்னா, தொடர்ச்சியாக நான் போராட்டத்தில் இருக்கும்போது எனக்கு எந்த இடையூறுமே கொடுக்கல. காவல்துறையினர் ஒரு சின்ன இடையூறு கூட கொடுக்கல. மாறாக என்ன சொன்னாங்கன்னா, மேடம் நீங்கள் போராடுறது நியாயமானது அப்படின்னு நாங்கள் சொல்லலை மேடம், முதல்வர் சொல்றாரு. உங்க மேல எந்த வழக்கும் போடக்கூடாதுங்கிறதையும் முதல்வர் ஒரு ஒரு எப்படின்னா நேரடியாக சொல்லாம அவங்க மக்களுக்காக போராடுறாங்கிறத ஒரு முதல்வர் வாயிலேருந்தே சொல்றாருங்கிற தகவலை நான் அந்த களத்துல அந்த இடத்துல நேரடியாக ஏசி 3 ஏசி வந்துட்டாங்க. 3 பேருமே என்கிட்ட சொல்றாங்க உங்களோட கோரிக்கை சரியானதுதான், அதை முதல்வர் ஏற்றுக்கிறாங்க, அதற்கு அடுத்த நடவடிக்கை என்னவோ அதை செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன விதம் இருக்கு பாருங்க, ஆச்சரியமா இருந்தது. அதே இந்த ஆட்சியில நான் அதே மாதிரி போராட்டங்கள் மேற்கொள்ளும் போது நடந்தது, உண்மையாகவே சொல்றேன், ஒரு பெண் மேல ஒரு பொய் புகாரை எப்படி கொடுக்கிறது, எப்படி அவங்கள முடக்கிறது, அவங்கள போராட விடக்கூடாது, மக்களுக்காக போராட விடக்கூடாதுங்கிற இடத்தை மையப்படுத்தி அமைச்சர் அந்த வேலையை அமைச்சரே மேற்கொண்டது, அது முதல்வர் வரைக்கும் போனது. அவர்களும் சேர்ந்து கூட்டு சதி செய்து இவர்களோட போராட்டம்லாம் இந்த பொண்ணு செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் நான் இந்த ஆட்சியில கண்ணுக்கு எதிராக பார்த்தேன். அப்பதான் வித்தியாசத்தை நம்ம உணர்றோம். மக்களுக்காக இன்னைக்கு சட்டமன்றத்துல ஒரு குரல் போட்டீங்க, மக்களுக்காக நான் உயிரை கூட கொடுத்து நாங்க போராடுவோம்னு ஒரு வாய்ஸ் கொடுத்தாருல்ல எடப்பாடி அவர்கள், அது உண்மையாகவே உண்மையான வாய்ஸ். ஏன்னா மக்களுக்காக போராடக்கூடியவர்களை அவர்கள் எதிராக போராடினாலும் அது மக்களுக்கான போராட்டம் என்பதை உணர்ந்து எனக்கு ஆதரவாக அப்போதே இருந்தவர். நான் எதிர்த்து போராடிய போது மீண்டும் நான் இப்ப போய் சந்திக்கும் போது இப்ப ஏன் ஆதரவு கொடுத்தேன், பெண்களோட சப்போர்ட் ஏன்னு கேக்குறீங்கல்ல, ஒரு பெண்ணாக நான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்கேன். அந்த நேரத்துல எனக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஒரு தலைவர் எப்படி அதாவது நாம அரசியல்ல நிறைய பேரை பார்த்திருக்கோங்க, மனம் விட்டு பாராட்ட மாட்டாங்க, மனம் விட்டு பாராட்ட மனம் வராது நிறைய பேருக்கு, யதார்த்தமா சொல்றேன். ஆனால் மனம் விட்டு உண்மையாகவே நீங்க அதீத திறமைசாலி, அரசியல்ல இந்த மாதிரி பெண்கள் தேவை, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு அப்படிங்கிறத மோட்டிவேட் பண்ணி எனக்கு ஊக்கம் அளித்து வியந்து பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அதெல்லாம் அவசியமே கிடையாது. அப்ப உள்ளுக்குள்ள ஒரு வெள்ளந்தியான மனது, கள்ளம் கபடம் இல்லாத மனசு இருந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும். இப்படி வந்துரும். கட்சியை நடத்தும் போது இந்த 4 ஆண்டு காலத்துல அவர் நிறைய ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்றோம்ல, அப்ப கட்சியையும் கட்டுக்கோப்பாக அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை கட்டுக்கோப்பாக நடத்தியவர். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இரவு தூங்குனா காலையில எந்திரிக்கும் போது என்ன பிரச்சனை நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட எந்திரிக்கிறார். மூத்த அமைச்சர்கள் என்ன பேசுறோம்னே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம பார்க்கிறோம். ஆனால் அவர் எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்திருந்தால் ஆட்சியையும் சிறப்பாக செய்து கட்சியையும் சிறப்பாக வழிநடத்தி யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாதுன்னு துறை வாரியாக ஒரு விவசாயியாக இருந்ததுனால விவசாயத்துல ஆரம்பிச்சு
ஒவ்வொரு துறையுமே சொல்லலாம், தொழில்துறையா இடத்துல இவர் ஆளுமை மிக்கவர் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர் கொடுத்தாரு. குறிப்பா சொல்லணும்னா அந்த 7.5% இடஒதுக்கீடுக்கு கவர்னர் ஒப்பிடு வரதுக்கு முன்னே ஒப்புதல் வருவதற்கு முன்னாலே கையெழுத்து போட்ட இடத்துல அவருடைய ஆளுமை மிக்கவர் என்பதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாராலையுமே வெளிப்படையாக அவர் செய்த ஒவ்வொரு செயலுமே மக்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தான் இருந்தது. மற்றது நடக்கிறது நடக்கட்டும், எனக்கு மக்கள் தான் முக்கியம், அந்த இடம் இருக்கு பாருங்க, அதுதான் ஆளுமை. ஆளுமை என்பது என்ன? மக்களுக்காக நான் எது வேணாலும் செய்வேங்கிற சொல்றாருல்ல, அதை ஓப்பனாவும் சொல்றாருல்ல, அதுதான் ஆளுமை. தலைவர் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில பேசிக் குவாலிட்டிஸ் எல்லாமே சொல்லுவாங்க. எந்தெந்த குவாலிட்டி இவர்கிட்ட அதிகமா இருக்கு அதை மக்கள் அதிகமாக மக்களை கவர்ந்து இருக்கிறாரு அந்த குவாலிட்டிஸ்ல? அந்த எளிமை தாங்க முக்கியமா. எளிமையாக ஒரு தலைவர் வந்து ரொம்பவும் எளிமையாக எல்லோரும் சொல்றதையும் காது கொடுத்து கேட்கக்கூடியவராக சந்திச்சு வர்றாங்களா அவங்கள சந்திக்கிறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், இதுதான் இன்னைக்கு முதல் ஒரு நல்ல இதா பார்க்குறேன். இதே வந்து இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நடிகர் கட்சி தொடங்கி இருக்காரு, புதிய கட்சி, உங்களை போன்றவர்லாம் நீங்க போய் ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ரமோஷன் மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அரசியல் கட்சி ஆரம்பித்தது எனக்காக இல்லை, மக்களுக்காக களம் காணணும் தான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது 4.5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி செய்த திரு எடப்பாடியார் அவர்கள் தான் எனக்கு வந்து ஒரு சிறந்த ஆளுமையாகவும், நாம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி பெண்களை மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய ஒரு நபருக்கு பின்னாடி இருந்தா கூட பரவாயில்லைங்க. ஆனால் அவருக்காக நான் சப்போர்ட் பண்றது மக்களுக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி. ஏன்னா வருங்காலத்துல தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில நாளைக்கு நிச்சயமாக இந்த ஆட்சி, அதாவது எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான ஆட்சி வந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையில மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது எனக்கெல்லாம் தோணுது. என்னுடைய போராட்ட குணத்துக்கும் என்னுடைய அரசியல் பயணத்திலையும் நான் என்னை பற்றி நினைக்காமல் மக்களை பற்றி நினைக்கும் போது மக்களுக்கான ஒரு நல்ல தலைவராக ஆளுமையாக திரு எடப்பாடியார் அவர்கள் தான் எனக்கு தெரிகிறார். நன்றி. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். ராஜ்ஷூர் ரொம்ப சுருக்கமாக உங்களுடைய இறுதி கருத்தாக வச்சிருங்க. தொடர்ந்து மக்களுடைய நம்பகத்தன்மையை பெற்றுக்கொண்டே இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாக்குறீங்க இவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட? அதாவது நம்மில் ஒருவர் நமக்கான ஒருவர்னு சொல்ற வசனம் வந்து உண்மையாகவே பொருந்தக்கூடிய ஒரு தலைவர் அவர். இன்னைக்கு வந்து சாமானியர் கூட சரித்திரத்துல இடம் பிடிக்கலாம், சாமானியர் கூட கடினமான உழைப்புனாலையும் மக்களுக்கான சிந்தனை இருந்துச்சுன்னா, மக்களுக்கான செயல்படணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா உயர் பதவியை கூட அடையலாம் அப்படிங்கிறதுக்கு சமகாலத்துல ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக டெஃபினட்டா அவர் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா தான் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா அவருடைய அரசியல் அனுபவ காலமும் என்னுடைய வயதும் கூட ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில மிக சிறந்த மனிதர். அவருடைய சிந்தனை முழுவதும் மக்களை நோக்கி இருக்கு. இன்னும் பல 100 ஆண்டுகள் அவர் வந்து வாழ்ந்து மக்களுக்காக பணியாற்றணும்னு விரும்புகிறேன்.